யாருக்கு सातशी आम्ही सातशी अलवार யாம் வரும் தருண காலங்களில் எம்மை யார் என்று புரிந்தாய்? நாய் தெரியாமி நான் யார் என்று உரைக்கும் நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் பெருமையும் சிறந்த அழகத்திரு பொன்னான நாடு அழகிரு பொன்னான திருநாட்டின் பெயரை மக்கள் மத்தியில் சபையளவில் எடுத்து ஓதுவாயாக. காசு கட்டணும் அவர்களும் இன்னும் தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் யாவற்றும் எப்படி வாழ வேண்டும்? அன்பா உப்புடன் உபசரித்து உண்மையான வார்த்தை பேசி உப்பில்லா கூலையிட்டால் உண்பதற்கு அமிர்தமாகுமா? முக்கணி வரைக்கும் அண்ணன் விட்டார்களே எப்படா சாப்பாடு? சாப்பாடு ஒன்றும் குறைச்சது இல்லைங்க. வாழையில தான் முத வாழை பழம் தான், அப்பளம் தான், பொரியல் தான், மத்தாளக்கார இலையில 4 பொச்சி 4 பச்சி சொல்றான். அப்படி சீரும் சிறப்போடு இன்றைக்கு அன்னதானங்களை வாரி கொடுத்தார்கள். யாவற்று எப்படி வாழ வேண்டும்? அம்மனாகப்பட்ட மாரியம்மன் சக்தி வாய்ந்த மாரியம்மனை அழைத்து மாரியம்மனின் அருளை பெற செய்வோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா சண்டி முண்டி சாமண்டி உட்டுண்டி வீரி வேகாலி திரிசூலி அம்மா எண்டோனி நாரணி பூரணி நமோ நாரணி தாயே. அம்மா தண்டி மாறி கால மாறி பூ மாறி புகழ் மாறி சின்ன மாறி பெரிய மாறி கண்ணனூர் மாறி அம்மா நீ மேல்மலையனூர் எல்லையிலே மண்புத்தா எழுந்த சக்தி. அம்மா உனக்கு 10 விரல் மோதிரமும் எத்திர பிரகாசம் தாயே உன் பாதத்தில் தந்த கொலுசோ. அம்மா உனக்கு முத்து முக்குத்தியும் மோகன மாலை அழகோ. அம்மா மஞ்ச முகத்தழகி மாயனுக்கு தங்கையம்மா. அம்மா சிவப்பு புடவக்காரி சிவனுக்கு தேவி அம்மா. அம்மா நீ மாசானோ காத்தவளா மலையனூரி சென்ற சக்தி. அம்மா நீ மாசான எல்லையிலே மாண்ட போனோ சின்ன சக்தி. அம்மா நீ சுடுகாட்டு எல்லையிலே சுட்ட போனோ சின்ன சக்தி. அம்மா நீ பத்தினி உண்மையான ஆடிவாமா அங்காளம்மா. அம்மா நீ உத்தமி உண்மையான ஓடிவாமா அங்காளம்மா. அம்மா ஒருத்தி தலை விரிச்சா உலகமெல்லாம் தலை விரிக்கும். அம்மா நீ ஒருத்தி சட விரிச்சா உலகமெல்லாம் சட விரிக்கும். அம்மா நடனம் நல்ல தாயே காசு
மரியாதைங்கிறது இல்லையா? ஏடா மரியாதைக்கு என்னடா குறைச்சல? ஏய் இவர் யாரா? ஆளு இவர் யாரு? யாரா? நம்ம செட்டு வாத்தியார் சபரி வாத்தியாரா? போய் கேன புண்டங்கற ஆஜர்னா அவன் பெரிய புளித்தியாவன். கேட்டாங்களாப்பா ஏய் கோமாளி வாத்தியார கெட்ட வார்த்தை பேசுறா. முண்டை மூடிட்டு வந்தாடா. थैंक यू. எனக்கு தெரியும். ஜாதி மகாராஜா. என்னடா உன் பிரச்சனை? ஜாதி பெஞ்சு உடைஞ்சு போயிருங்க. நண்பா நெஞ்சு உடைஞ்சு போயிருமா? அதனால பெஞ்சு உடைஞ்சு போயிட்டா காலையில சம்பளம் தர மாட்டாங்க. சம்பளம் தரலன்னா அரிசி நீ ஊம்பு. நெஞ்சு உடைஞ்சு போனா ஆட வேணாங்கிற. ஆமாங்க. ஏன்டா ஆட வேண்டாங்கிற? நாங்க இத்தனை வேஷம் வந்துச்சு யாராவது பெஞ்சு மேல ஏறினாங்க. காரணம் சொன்னா கல் மீது நெல் விளையும். எப்படி கல் மீது நெல்லு அப்பேற்பட்ட கவண்டமார்கள் இருக்கிறாங்க. நீ ஏன்டா கவலைப்படுற? ஏய் இருடா நான் முடிக்கல. இன்னும் 30 பெஞ்சு கொண்டு வந்து போட்டு ஆடுன்னு சொல்லுவாங்களா தவிர ஆட வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. சரிப்பா ஆடு சொல்லலாமா? பாத்தியா 30 பெஞ்சு கொண்டு போடுவாங்க. அவர் ஒருத்தர் சொல்லி விடுவாரு. பங்காளிங்கன்னு ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. 40 பேரும் ஒரே மாதிரி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு தெரியாது. சாமி கூட்டிட்டு கீழே இறங்குங்க. நீ என்ன வேலைக்கு வந்த? கூத்தோட கூத்தல் உனக்கு என்ன வேலை? அங்க போய் நில்லு. அந்தான் திரும்ப என் முகத்துல முடிச்சிடாத. என் காசை திங்கறது இல்லாம கேள்வி பாரு எப்படி எப்படி கேட்டுட்டு இருக்கிறாரு. நெஞ்சு உடைஞ்சா அவங்க பாத்துக்கிறாங்க. நீ தேவையில்லாத வேலை பண்ணாத. வாய வாத்தியாரா காசெல்லாம் தெரியா தெரியா எப்படா அது எடுக்கிட்டேன். ஆடும்போது எல்லாம் வாயா கோமான்னு கோமாளி வேசனா கோமாளி வேசத்தை மட்டும் தான் ஆடணும். உனக்கு பேசுறியா? பேசுறியா? வாயா கோமா மெதுவா ஆடனா எப்பறம் ஒத்துப்பாங்க. சத்திர சங்கார யோகத்தில் 8ஆம் சரணமாக மாலை சுத்தி பிறந்தவன். மாமனுக்கு ஆகாது. கோட்டை சுத்தி பிறந்தவன் நான். அந்த கோட்டைக்கு ஆகாது. என்ன மாதிரியே 7 பெண் குழந்தைகள் பிறந்து 8வது ஆண் குழந்தை பிறந்தா தாய் மாமா ஊரே க்ளோஸ். சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் பிறக்க காரணம் பூமி பாரத்தை குறைப்பது எனது வேலை. குறைக்கிறேன்னா எப்படி குறைப்பீங்க? எப்படிதான் குறைப்பேன்னு நினைக்கிறேன்.
எப்படின்னா அந்த டேங்க் இந்த மாரியா கோயில் எல்லாம் இடிச்சிட்டு போய் அந்தாண்ட கொட்டி வச்சு ஐயா கோயிலுக்கு பூமி பாரு எப்படிக்கா குறையும் செங்கல் மணல் எல்லாம் கொட்டிட்டு போய் அள்ளிட்டு போய் கொண்டு போய் அங்க கொட்டினாலும் அதுவும் பூமியில தான் இருக்கு கொட்டலாம். சரிண்ணா அதையும் அள்ளிட்டு போய் ஈரோட்டில் கொட்டி போட்டோம். ஈரோட்டில் இங்கிலாந்துலயே கொட்டினாலும் அது பூமியில தான் கொட்ட முடியும். வேற எப்படிக்கா பூமி பாரத்து குறைக்கிறது? பூமி பார்த்து குறைப்பது என்றால் தேவர்கள் சுருள் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். எப்படி சுரு 33 அவுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்குதுன்னு. சும்மா இப்படி புரிஞ்சுக்காத. எரியுது சார் தெரியும் உனக்கு. கையை உனக்கையாட்ட வச்சுட்டு மொட்டை போட்டாரு. இதெல்லாம் உடனே நான் பேசுறதே இல்லை. சரிங்க நண்பா போட்டா பிடிச்சிட்டு போய் ஆரம்பக்கால போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இவன் பயங்கரமான பொம்பளை திருட்டு பொண்ணு எப்படி தேவர்கள் சுருள் 33 கோடி தேவர்கள். சரிங்க அரக்கர்கள் 3 கோடி 60,000 அரக்கர்கள். சரிங்க 3 கோடி 60,000 அரக்கர்களை மடித்தால் பூமி பாரம் குறையும். சரிங்க நான் நம்பியவர்களுக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன். சரி சாமி படைப்பது பிரம்மன், காற்பது சிவபெருமான், அழிப்பது கண்ணன். கண்ணன் இருந்துட்டாலும் இன்றைய தினத்திலே தேவாதி தேவர்கள் தேவர் சபையில் கூடுவார்கள். கண்ணே லட்சுமி தேவி